அண்ணாமலை நயினார் நாகேந்திரனுக்கிடையே சலசலப்பை ஏற்படுத்தும் திருமாவளவன். கொந்தளிக்கும் பாஜக தொண்டர்கள். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் IPS அதிகாரியாக பணியாற்றிய காலத்திலிருந்து சமூக நோக்கத்துடன் செயல்பட்டு வந்திருக்கிறார். அதன் காரணமாகவே தமிழக அரசியல் களத்திற்குள் வந்தபோது ஊழல் கட்சியான திமுகவை கடுமையாக எதிர்த்தார். அதனால் தமிழகத்தில் பாஜக வேகமாக வளர்ந்து வந்தது. திமுக அதிமுகவுக்கு அடுத்த கட்சியாக உருவெடுத்துள்ளது. இந்த நேரத்தில் அண்ணாமலைக்கு பிறகு நயினார் நாகேந்திரன் பாஜகவின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். என்றாலும் அண்ணாமலை இருந்தபோது இருந்த பரபரப்பு போய்விட்டது. இந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக வெளிநாடுகளுக்கு சென்ற அண்ணாமலை பின்னர் தனது குடும்பத்தினரும் நேரத்தை செலவிட்டு வந்தார். இந்த நிலையில் நேற்று கோவையில் உள்ள சிவகிரியில் வயதான தம்பதியர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் இன்னும் ஒரே வாரத்தில் குற்றவாளிகளை தமிழக போலீசார் கண்டுபிடிக்கவில்லை என்றால் பாஜக சார்பில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவேன் என்று தமிழக அரசுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டார் அண்ணாமலை. இது மீண்டும் திமுகவினருக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. தலைவர் பதவியிலிருந்து மாற்றிவிட்டதால் இனிமேல் அண்ணாமலை தங்களுக்கு எதிராக ஆவேசமாக அரசியல் செய்ய மாட்டார் என்று நினைத்த திமுகவுக்கு திரும்பவும் அவர் அதே அரசியல் ஆட்டத்தை ஆரம்பித்திருப்பது பதற வைத்துள்ளது. இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் திருமாவளவன் இன்று மீடியாக்களை சந்தித்த போது கோவையில் உள்ள சிவகிரியில் உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கப் போவதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறாரே என்று அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள். அதற்கு தமிழக பாஜகவின் தலைவராக நயினார் நாகேந்திரனை நியமித்திருக்கிறார்கள். ஆனால் இன்னமும் தான் பாஜகவின் தலைவர் என்கிற துணியில் இப்படி ஒரு அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார். இதனால் நயினார் நாகேந்திரன் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். மீண்டும் தமிழக பாஜக அண்ணாமலையின் ஆளுமை அதிகரித்துவிடும் என்று நயினார் நாகேந்திரன் அண்ணாமலைக்கிடையே சலசலப்பை உருவாக்கிவிடும் வகையில் ஒரு கருத்து கூறியிருக்கிறார் திருமாவளவன். அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று அண்ணாமலை கூறுகிறாரே என்று திருமாவளவனிடத்தில் கேட்டபோது அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் கிடையாது, நயினார் நாகேந்திரன் தான். அதனால் இந்த கருத்தை இவர் சொல்லக்கூடாது என்று ஒரு பதில் கொடுத்திருக்கிறார் திருமாவளவன். ஆனால் இதை தமிழக பாஜகவினர் கடுமையாக எதிர்த்து வருகிறார்கள். அண்ணாமலை மீண்டும் தனது ஆவேச அரசியலை கையில் எடுத்திருப்பது திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் வயிற்றில் புலியை கரைத்து விட்டுள்ளது. அதனால்தான் அண்ணாமலை திமுகவின் மோசமான ஆட்சிக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருப்பதால் பாஜகவுக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்தி அண்ணாமலையின் வேகத்தை குறைக்க வேண்டும் என்று இவர்கள் திட்டமிடுகிறார்கள். ஆனால் அண்ணாமலை இப்போது பாஜகவின் பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறார். அவரை போல பொதுக்குழு உறுப்பினராக இருக்கும் ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரும் அவ்வப்போது மீடியாக்களை சந்தித்து திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டுதான் வருகிறார்கள். அதைதான் அண்ணாமலையும் செய்திருக்கிறார். அதனால் தேவையில்லாத கருத்துக்களை வெளியிட்டு பாஜகவினருக்கிடையே சிண்டு முடிந்துவிடும் வேலையை செய்ய வேண்டாம் என்று பாஜகவினர் பலரும் திருமாவளவன் வெளியிட்ட இந்த கருத்துக்கு பதிலடி கொடுத்து வருகிறார்கள். அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளது. இதை யார் வேண்டுமானாலும் சுட்டிக்காட்டலாம். ஒரு கட்சியின் தலைவராக இருந்தால் மட்டுமே ஆளுங்கட்சியின் மோசமான அரசியலை விமர்சிக்க முடியும் என்று எந்த சட்டத்திலும் சொல்லவில்லை. ஜனநாயக நாட்டில் சாதாரண பொதுமக்களுக்கும் கூட இதை விமர்சனம் செய்வதற்கு உரிமை உள்ளது. இதை திருமாவளவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பாஜகவினர் அவருக்கு தக்க பதிலடி கொடுத்து வருகிறார்கள். அடுத்த செய்தி. பாகிஸ்தான் போருக்கு பிறகு அதிகரிக்க போகும் மோடியின் பவர், அடியோடு மாறப்போகும் இந்தியா. உச்சகட்ட அதிர்ச்சியில் இந்திய கூட்டணி கட்சிகள். போரை தடுக்க வேலை செய்யும் ராகுல், ஸ்டாலின், மம்தா. இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த 54 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை போர் நடைபெற்றது. அந்த போரில் பாகிஸ்தானை இந்தியா வீழ்த்தியது. அதன் பிறகு தீவிரவாதிகளை வைத்து இந்தியா மீது பாகிஸ்தான் பலமுறை தாக்குதல் நடத்திய போதும் அதற்கு அவ்வப்போது இந்தியா பதிலடி கொடுத்து வந்தது. ஆனால் இந்த முறை ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளை தூண்டிவிட்டு 26 பொதுமக்களை பாகிஸ்தான் படுகொலை செய்ய வைத்திருப்பதால் பிரதமர் மோடி கடும் கோபமாகிவிட்டார். இனிமேலும் பாகிஸ்தானை விட்டு வைத்தால் இதுபோன்று தொடர்ந்த அப்பாவி பொதுமக்களை படுகொலை செய்து கொண்டே இருப்பார்கள். இதற்கு ஒரு நிரந்தர முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகவே தற்போது அதிரடியாக பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க தயாராகி வருகிறார் மோடி. அதே சமயம் இந்த போரில் மீண்டும் பாகிஸ்தானை இந்தியா வீழ்த்தும் போது இந்திய அரசியலில் மோடியின் பவர் இன்னும் அதிகரித்துவிடும். அதன் பிறகு இந்திய அரசியலில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பாஜகவை எந்த கட்சியும் வீழ்த்த முடியாத அளவுக்கு அசுர பலம் பெற்றுவிடும். வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது கார்கில் போர் நடைபெற்றது. அப்போதிலிருந்து இந்தியாவில் பாஜகவின் பலம் படிப்படியாக உயரத் தொடங்கியது. அதனால் தான் இப்போது நடைபெறும் இந்த போர் இன்னும் பாஜகவையும் மோடியையும் இந்திய அரசியல் களத்தில் உச்சத்திற்கு கொண்டு சென்றுவிடும் என்று இந்தியா கூட்டணி கட்சிகள் கதறுகிறார்கள்.
இதுகுறித்து ராகுல் காந்தி, மு.க. ஸ்டாலின், மம்தா பானர்ஜி உள்ளிட்ட பல தலைவர்களும் கூடி பேசியிருக்கிறார்கள். அப்போதுதான் இந்த போரில் பாகிஸ்தானை எப்படியும் இந்தியா வீழ்த்திவிடும், ஆனால் அது அரசியல் ரீதியாக பாஜகவுக்கு இந்திய மக்களிடையே இன்னும் பெரிய செல்வாக்கை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அதனால் இந்த போரை நடத்தவிடக்கூடாது. ஏதாவது அரசியல் செய்து இதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். குறிப்பாக மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்த வேண்டும். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகளை தாக்கினார்கள் என்றால் அந்த தீவிரவாதிகளை தானே தாக்க வேண்டும். தேவையில்லாமல் எதற்காக பாகிஸ்தானில் உள்ள அப்பாவி பொதுமக்களை தாக்க வேண்டும் என்று பரவலாக ஒரு கருத்தை கொளுத்தி போட்ட மக்கள் மத்தியில் எதிர்ப்பை உருவாக்குவோம். இப்படி மக்கள் மாறிவிட்டால் மோடியின் மனநிலையும் மாறிவிடும். சிறிய அளவில் போரை நடத்திவிட்டு ரூட்டை மாற்றிவிடுவார் என்று இந்தியா கூட்டணி கட்சிகள் கூடி பேசியுள்ளார்களாம். அதன் காரணமாக தற்போது இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளும் பாகிஸ்தான் மீது இப்போது போர் தொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, தீவிரவாதிகளை அழித்தாலே போதுமானது என்று இந்தியா முழுக்க கருத்து செல்ல தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக ஆரம்பத்தில் தீவிரவாதிகள் விஷயத்தில் மத்திய அரசு என்ன முடிவு எடுத்தாலும் அதற்கு தமிழக அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கருத்து சொன்ன மு.க. ஸ்டாலின் கூட இப்போது பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்கிற கோணத்தில் மறைமுகமாக பேச தொடங்கிவிட்டார். அதோடு திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவன், வைகோ போன்றவர்கள் தீவிரவாதிகள் தாக்கினால் அவர்களை தானே தாக்க வேண்டும், அதற்கு பதிலாக எதற்காக பாகிஸ்தான் மீது இந்தியா போர் தொடுக்க வேண்டும் என்று வெளிப்படையாகவே மீடியா பேட்டிகளில் தெரிவித்துக் கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த போர் இந்திய அரசியலில் பாஜகவுக்கு இன்னும் ஒரு பெரிய இடத்தை பிடித்து கொடுத்துவிடும் என்பதால் அனைத்து எதிர்க்கட்சிகளுமே இப்போது கதறத் தொடங்கி இருக்கிறார்கள். அடுத்த செய்தி, விஜய்க்கு அரசியல் புரிதல் கிடையாது, கடும் விமர்சனம் செய்த நடிகர் பிரகாஷ் ராஜ். விஜயுடன் கில்லி உள்ளிட்ட சில படங்களில் நடித்தவர் பிரகாஷ் ராஜ். தற்போது விஜய் நடித்து வரும் ஜனநாயகன் படத்திலும் நடிக்கிறார். இந்த நிலையில் அவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான நடிகர் விஜயை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். அவர் கூறுகையில், நடிகர் பவன் கல்யாண் அவரது அண்ணன் சிரஞ்சீவியின் பலத்தால் அரசியலுக்கு வந்தவர். கடந்த ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்து வெற்றி பெற்று துணை முதலமைச்சராகிவிட்டார். அவரை போலவே விஜயும் நடிகர் என்கிற பின்புலத்தை வைத்துக் கொண்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார். அவரிடத்தில் அரசியல் பார்வையோ தெளிவாக இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. என்ன கேட்டாலும் விஜய் போன்றவர்கள் அரசியல் களத்துக்குள் வந்து ஏற்கனவே இருக்கும் சிஸ்டத்தில் ஏதேனும் வெற்றிடம் இருக்கிறதா என்று தேடுகிறார்கள். அவருடைய பேச்சை பார்க்கும்போது சினிமாவில் வசனங்கள் பேசுவது போலவே உள்ளது. அரசியலில் அவர் போராட வேண்டும், இன்னும் நிறைய புரிதல் வேண்டும். இந்திய அரசியலை வைத்துக்கொண்டு விஜயால் பெரிய அளவில் சாதிக்க முடியுமா என்று தெரியவில்லை. அதோடு ஒரு நடிகர் என்பதற்காக நாட்டின் தலைவிதியை அவரது கையில் கொடுக்க வேண்டுமா என்ன என்று விஜயை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் நடிகர் பிரகாஷ் ராஜ். மேலும் இந்த பிரகாஷ் ராஜ் பாஜக அரசுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். கடந்த 2019 ஆண்டு லோக்சபா தேர்தலில் தனது சொந்த ஊரான பெங்களூரில் போட்டியிட்டு 29,000 ஓட்டுகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. யார் போடுவது தப்பு கணக்கு? பதறும் மு.க. ஸ்டாலின். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஏகப்பட்ட வாக்குறுதிகளை வாரி வாரி வழங்கினார். ஆனால் அப்போது கொடுத்த முக்கியத்துவம் வாய்ந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் பெண்களை குறிவைத்து இலவச பேருந்து, மாணவிகளுக்கு உதவித்தொகை என்றெல்லாம் வாக்கு வங்கி அரசியல் செய்து வருகிறார். இதன் காரணமாக திமுக ஆட்சி மீது மிக பெரிய அளவில் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் அதிமுக, பாஜக தலைமையில் கூட்டணி உருவாகிவிட்டதால் பதட்டத்தில் காணப்படுகிறார் மு.க. ஸ்டாலின். இந்த கூட்டணி உருவானதிலிருந்தே தொடர்ந்து அவர்களை இவர் விமர்சனம் செய்து வருகிறார். இந்த நிலையில் இன்று மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக சிலர் சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் போடும் மனக்கணக்கு தப்பு கணக்காக முடியும் என்பது சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் உணர்த்துவார்கள் என்று கூறியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். இதையடுத்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், யார் சந்தர்ப்பவாத கூட்டணி என்பது தமிழக மக்கள் அறிவார்கள். ஒரு காலத்தில் அதிமுக கூட்டணியில் இருந்தவர்கள் தான் இப்போது திமுக கூட்டணியில் இருக்கிறார்கள். இதுதான் சந்தர்ப்பவாத கூட்டணி. அதனால் நாங்கள் போடும் கணக்கு தான் சரியான கணக்கு. மு.க. ஸ்டாலின் தான் தப்பு கணக்கு போடுகிறார் என்பது சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் உறுதிப்படுத்துவார்கள் என்று மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு பதவி கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி.